தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் மின்சார பேருந்துகளை முதல் முறையா இயக்குறாங்க. ஏற்கனவே கடந்த 8 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுதுதான் இந்த பேருந்துகள் அப்படிங்கிறது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் முதற்கட்டமாக வியாசார்பாடியிலிருந்து தற்போது 120 பேருந்துகளை தற்போது அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாரு. ஏற்கனவே தாழ்தள பேருந்துகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயங்கி வந்தாலும் கூட குறிப்பா இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில இந்த மின்சார பேருந்துகள் அப்படிங்கிறது எப்பொழுது இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த வகையில முதற்கட்டமாக சுமார் 207 கோடி ரூபாய் செலவுல இந்த பேருந்துகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக பேருந்துல பல வசதிகள் இருக்கு. குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் எளிமையா பயன்படுத்தக்கூடிய வகையில, அதே போல பாதுகாப்பு வசதிகளாக 7 விதமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கம்ஃபர்டான சீட் இருக்கு. அதே மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து அங்கேயே வந்து நீங்க மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பல வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய வகையில தற்போது இந்த பேருந்துகள் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து இருக்கிறாங்க. பேருந்துக்குள்ள அவங்களிடம் பேசலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கு? முதல் முறையா தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்ந்த எலக்ட்ரிக் பேருந்துகள் அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹை குவாலிட்டி ஹை கிளாஸ் பஸ்ஸா இருக்குது. இங்க ரைட் பண்ணறதுக்கே ஒரு தனி இன்பம் இருக்குது. பிளஸ் இது வந்து எலக்ட்ரிக் பஸ்னால கண்டிப்பா காற்று மாசுபடாம இருக்கிறதுனால அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு வண்டியில டிராவல் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குறிப்பா சென்னையில எவ்வளவு ப்ராப்ளம், இப்ப நிறைய பில்டிங் ஒர்க்லாம் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுது. ஸோ பொல்யூஷன் வந்து எவ்வளவு பெரிய சவாலா இருக்கு. நிறைய வாகனங்கள் வந்துடுச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக் பேருந்துகள் எவ்வளவு பயன்படும்? ஒவ்வொரு எலக்ட்ரிக் பஸ்னாலையும் அதோட எமிஷன்ஸ் வந்து கம்மியாகுது. 75 கிராம்ஸ் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டெப், பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கண்டிப்பா இதே மாதிரி டிரான்சிஷன் போயிட்டே இருந்ததுன்னா இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இன்னும் கிளீனர் ஏர், கிளீனர் ஜேர்னிஸ் கிடைக்கும். சொல்லுங்க. ஸோ எப்படி இருக்கு? சென்னையில வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு. இப்போ ஆட்டோ, அதே மாதிரி கார் இதெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய மக்கள் வந்து அதிகமா வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்தணுன்றதுதான் கவர்மெண்டுடைய ஒரு டிமாண்டா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இது பல வருஷங்களாக நிறைய பேரோட வாழ்க்கைக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது. ஸோ அதுல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்காக ஆக்சுவலாக கவர்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான், நிறைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் பஸ்ன்றது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நிறைய பேரோட வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இது மாதிரி டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸான பஸ்ஸஸ், சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பஸ் எவ்வளோ இப்போ வந்து நம்ம உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே எலக்ட்ரிக்காக போயிருக்காங்க. நிறைய சிட்டிஸ், சைனா எஸ்பெஷலி. ஸோ அந்த விதத்தில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பொல்யூஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அது அதில் ஒரு நல்ல டைரக்ஷன் நம்ம கவர்மெண்ட் இருக்காது. ஃபீல் ஃப்ரீயா இருக்கு. இப்போ நம்ம ஸோ இதுவும் கம்பேர் பண்ணா பஸ்ஸஸ் ஸோ நிறைய வாட்டி நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்து நிறைய வியக்கிறோம். ஸோ அந்த லைன்லயே அதே குவாலிட்டி, அதே ஒரு ஃபீல் நம்ம உள்ள வந்தது பஸ்ஸஸ்ல என்டர் ஆகின பிறகு நம்ம அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்டெப் ஹையரா இருக்கு. ஸோ நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்மளும் அப்டேட் ஆகணும். அதுல ஒரு நல்ல ஸ்டெப் இது. டெய்லி டிராவல் போது நம்மளோட டிவைசஸ் சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜிங் போர்ட் இருக்கு, சீட் பெல்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம பஸ்ல நான் நினைச்சு பார்க்கல. இப்ப வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிரும். ஏன்னா பிளஸ் இதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பஸ் லெவல் மாறி அவங்க ஏறதுக்கு ரேம்ப் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. சோ இது எல்லாருக்கும் அக்சசிபிளா இருக்கிறதுனால ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பயணிகள் இருக்கிறாங்க. சோ என்ன வசதிகள் வந்து இந்த எலக்ட்ரிக் பேருந்துல இருக்கு அப்படிங்கிறது குறித்து மேம் tell me something about e-bus. It's great for Chennai to have electric buses here finally after so many years. I think this will definitely be a game changer in terms of many more people actually using electric buses. It's definitely cleaner, better for the environment, and the quality seems spot on. So very happy that our city finally has electric buses. How will compare to other countries who develop of especially Chennai MTC? Integration of buses has been a bit slow as compared to the other cities, but it's great that the city is doing something about it. Having buses on is definitely a move for Chennai, and I continues for. Thank you. ஸோ நிறைய வசதிகள் இருக்கு. ஸோ வசதிகள் என்ன அப்படிங்கறத நிறைய பார்க்கலாம். வழக்கமா பேருந்துகள்ல நம்ம வந்து இந்த எக்ஸிட் சீட்ஸ், அதாவது ஆபத்து
பேருந்துல வெளியேறக்கூடிய வகையில எமர்ஜென்சி சீட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஆனா நம்மளுடைய இ பஸ் அது கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இது வந்து ஹார்மஸ், அதாவது உங்களுக்கு ஒருவேளை மின்சார பேருந்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே நீங்க வந்து உடைக்க முடியும். இந்த ஹம்மர்ஸ் வந்து நீங்க வந்து கையில எடுத்து இதை வந்து உடைச்சிட்டு நீங்க வந்து எஸ்கேப் ஆகலாம். அதே போல உங்களுக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் தொல்லைகள் இருக்கு அப்படின்னாலும் உடனடியா வந்து SOS அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பட்டன்ஸ் வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனடியா அது வந்து கட்டுப்பாட்டு அறைக்கும் போக்குவரத்து துறையினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் சொல்லும். அதன் மூலியமா நீங்க வந்து உடனடியா அந்த பாதுகாப்புகளை நீங்க வந்து மேம்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பேருந்தை பொறுத்தளவுக்கு குறிப்பா சீட்டை பொறுத்தளவுக்கு சீட் பெல்ட்டோட இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். எல்லா சீட்டுடைய கீழ்ப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சார்ஜர் போட்டிருக்கு. USB கேபிள் வச்சிருந்தீங்கன்னா போதும். சார்ஜ் இப்ப எல்லாருமே பவர் பேங்க் யூஸ் பண்றாங்க, யூஎஸ்பில தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ சார்ஜ் போட்டுக்கலாம். 39 சீட்ஸ் ஓவரால் பாத்தீங்கன்னா 39 சீட்ஸ் கம்ஃபர்ட்டா வந்து பயணிகளுடைய எப்பவுமே காலை மற்றும் மாலை நேரங்கள்ல அதிகமாக தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இருந்தாலும் கூட 39 சீட்ஸ் வந்து இருக்கு. ஸ்டாண்டிங் உங்களுக்கு மினிமம் 40 பீப்புள்ஸ் வந்து நிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி டிக்கெட் எடுக்கிறதுக்கான தொழில்நுட்பமும் மாறி இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் முறையில. மேம் எப்படி இருக்கு பஸ்ஸினுடைய முதல் நாள் பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்ல வசதியா இருக்கு, ஒரு சொகுசா இருக்கு. ஓகே, சொகுசு வண்டியில போற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே, சோ உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல டிக்கெட் வந்து எடுக்கிறது நிறைய பல்கா டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப அந்த பேக் வந்து சில்லறை எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ இப்போ இந்த டிஜிட்டலா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஈஸியா இருக்கா? டிஜிட்டலா வந்தது ரொம்ப இருக்கு. ட்ரெயின்லயும் சரி, இது வரும்போதும் சரி, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சார். நான் மூலக்கடை போகணும், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, நான் ஜிபேல தான். நீங்க வந்து பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ சில்லறை கொடுக்கணும் அந்த மாதிரி யார் கையிலுமே இல்ல, எல்லாம் டிஜிட்டல்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு ஜிபேல டிக்கெட் எடுக்க முடியுமா? அப்படி எஸ் எஸ், அதாவது நீங்க QR கோட்ல எடுக்கலாம். இப்போ நான் வந்து போன் வந்து நான் அதுக்கு ப்ராசஸ் ஸோ இது வந்து டிக்கெட் வந்து நம்மளுடைய MTCக்கு வந்து அந்த டிக்கெட் சார்ஜ் போகுது. நான் வந்து அதை பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து கிடையாது, நம்ம டிக்கெட்டுக்கான சேஞ்சஸ் எடுக்கணும்னா 100 நமக்கு சண்டை வரும். 100 ரூபாய் வந்து 5 ரூபாய் ஜிபே. ஸோ அதுல வந்து காசு வந்து வந்துருச்சுன்னா அவங்க வந்து டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க. கார்டு எடுக்கலாம். ஆமா, இப்ப எல்லாம் அந்த மொபிலிட்டி கார்டு இப்ப எல்லாருக்குமே அது வந்துருச்சு. இப்ப மெட்ரோல யூஸ் பண்ற மாதிரி பஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விரைவில் ட்ரெயினுக்கும் வரப்போகுது. ட்ரெயின்லயும் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒரு கார்டை வச்சுட்டு எல்லா பஸ்ஸுமே பஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். சபர்பன் விரைவில் வரப்போகுது. ஸோ இப்படி மெட்ரோ, ட்ரெயின், மொபிலிட்டி கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ பெண்கள் வந்து நிறைய வேலை சாதிக்கிறாங்க. நிறைய ஏற்கனவே கண்டக்டர், டிரைவர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்த புது அனுபவம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த MTCல கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எனக்கும் அது பர்சனலா ஷிஃப்ட் டைமிங்லாம் லேடிஸ்க்கு சேஃபா இருக்கும் சார். ஓகே, உங்க டைமிங் ஏத்த மாதிரி. ஆமா சார். ஓகே ஓகே. ஸோ தொடர்ச்சியா வந்து டிக்கெட் கொடுங்க, நீங்க கொடுங்க. ஓகே, இப்போ தொடர்ச்சியா வந்து இதுதான் மாற்றுத்திறனாளிக்கான சீட்டு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து பஸ்ல ஏறும்பொழுது நம்ம ஏற்கனவே டீலக்ஸ் பஸ்ஸஸ்ல வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சீட் அப்படிங்கிறது இதுதான். பஸ்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க வழக்கமா நீங்க வந்து மேல உயர்த்த முடியும், கீழே இறக்க முடியும். ஆனா இந்த பஸ்ல என்ன அப்படின்னா அப்படியே சாய்க்க முடியும். பஸ்ஸை வந்து இப்போ ஸ்டெப்ஸை குறைக்கிறதுக்கு, இப்போ ஒரு பேசஞ்சர் வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பஸ் அப்படியே நீங்க சாய்க்கலாம். சாய்ச்சு அவங்களுக்கு வந்து அந்த
படிக்கட்டை வந்து ரொம்ப குறைவா உயரத்தை வந்து ஏற்படுத்தி அவங்க எளிமையா மேலே ஏறக்கூடிய வகையில பயன்படுத்திக்கலாம். அதே போல இங்க வந்து இந்த ஷீட் இருக்கு. இந்த ஷீட்டை வந்து நீங்க வந்து அப்படியே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வீல் சேர்ல வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈஸியா இருக்கு. அதே மாதிரி அவங்க உள்ள ஏறினதுமே அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ், அதாவது இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய வண்டி அவங்க இங்கேயே வந்து ஹேண்டை வந்து கிரிப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வந்து கிரிப் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்களுக்குன்னு பிரத்யேகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இறங்கணுமோ அவங்களுக்கு பிரத்யேகமா இந்த ஸ்டாப் வந்து நிற்கும். ஸோ அந்த வகையில் நிறைய ஃபெசிலிட்டியோட தற்போது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஹேண்ட் கிரிப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து அடிக்கடிக்கு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதே போல 3 இடத்துல வந்து தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தீ அணைப்பான்கள் வந்து 3 இடத்துல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஓட்டுநர் வந்து இப்போ ஓட்டிட்டு இருக்காரு. இருந்தாலும் லைட்டா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் வண்டி வந்து நம்ம வந்து இயக்குறோம். அதனால சேஃப்டியா அவருக்கு பாதிப்பு இல்லாத வகையில கேட்கலாம். ஆனா அப்படியே நீங்க வண்டி ஓட்டிட்டே பேசுங்கண்ணா. அண்ணே சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு கம்ஃபர்ட்டா வந்து வண்டி ஓட்டத்துக்கு நைஸா இருக்கு சார். ஓகே. அது இல்லாம எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்குன்னு இந்த பணி எடுத்ததுக்கு எனக்கு பெருமையா இருக்குது இந்த வண்டி மூலியமா. ஓகே. சரிங்களா? நீங்க எவ்வளவு வருஷமா ஓட்டுனர்னா இப்போ அரசு பஸ் ஓட்டுறது எப்படி இருக்கு? அரசு பஸ்ன்றோட இது பிரைவேட் தான். ஆனா எம்டிசி பஸ்ன்றத இது எனக்கு ஒரு அனுபவம். நீங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர்? ஆமா, கான்ட்ராக்ட்ல இருக்கேன். நான் லைலாண்ட்ல ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணி எலக்ட்ரிக் பஸ். அசோக் லைலாண்ட்ல ஒர்க் பண்ணி. ஆமா, எலக்ட்ரிக் பஸ் ரன் பண்ணிருக்கேன். ஓகே. ஒரு ஃபாரின்ல ஒரு 4 கண்ட்ரி ஒர்க் பண்ணிருக்கேன். 4 கண்ட்ரி வேலை செஞ்சிருக்கீங்க? ஆமா, ஹெவி டிரைவர். சோ அண்ணா சொல்லுங்க, மற்ற நாடுகளுக்கும் இப்போ நம்மளுடைய அந்த பர்சன்ட் இங்க நல்லா ஒரு அட்வான்டேஜ் நம்மளுடைய மாறி இருக்குது. இப்ப நம்ம கியர் வண்டி ஓட்டும் போது இப்ப நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கியர் போடணும், ரொம்ப கஷ்டப்படணும். இப்ப எப்படி இருக்குண்ணே? இது நைஸா இருக்கு சார். அதான் சொன்னேனே, ஓட்டுறது வசதியா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமா, ஸ்மூத்தா இருக்குது. அது கியர் சேஞ்ச் பண்ணி வச்சு கொஞ்சம் அட்வான்ஸ் ஒர்க்கா இருக்கும். இதுல அதை விட கொஞ்சம் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குண்ணே? இது ஊனமுற்றோருக்கு வண்டியை டவுன் பண்ணதுக்கும் இருக்கு. ஆமா, போலாம். அகலமா இருக்கு சார். ஓகே. சோ அவ நம்ம செக் பண்ணிடலாமா எவ்வளவு தூரம் வண்டி சாயன்ட்டு? இப்ப அப்படியே நீங்க நிப்பாட்டும் பொழுது ஆமா இப்ப நாங்க வந்து பேசஞ்சரோட விரைவில் வந்து இந்த பயணம் வந்து தொடங்க போகுது. இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துருவோம். ஏன்னா அது சாயிற பஸ் எப்படின்னு நீங்க உங்களுக்கு தாழ்தள பேருந்தா இருந்தாலும் இது சாய்வுதள பேருந்து. சோ இப்ப நம்ம இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம இறங்க போறோம். ஆனா எங்களுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா மாற்றத்தினால இப்ப ஏற போறாங்கன்னு, இல்லாட்டி ஒரு வயசு ஏற போறாங்க. ஆமா, ஒரு டெமோ பண்ண போறோம். பாத்துலாம். நீங்க என்ன பட்டன் பிரஸ் பண்ணுவீங்க? அதான் சார், டோர் திறந்து ஃபர்ஸ்ட் பட்டன் சார். ஓகே, ஃப்ரண்ட் டோர். இப்போ நான் அப்படியே வெளியே போயிடுறேன். வெளியே போனதுக்கு அப்புறம் பண்ணுங்க, வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பஸ் நார்மலா இருக்கு. ஸோ நார்மல் ஹைட்டுங்கிறது இதுதான். நார்மலா வந்து இதுதான் பைட்டுடைய ஹைட், பஸ்ஸினுடைய ஹைட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பஸ் வந்து சாய போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இல்ல ஓகே. சாய்ங்க. ரெடியானே? சாய்ங்க. ஸோ பஸ் வந்து உங்களுக்கு ஓகே, இன்னும் கூட எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ ஒரு ஜானுக்கு வந்து உங்களுக்கு வந்து பஸ் வந்து கேப் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அதே போல வயதானவர்கள் ஏறக்கூடிய வகையில நமக்கு வந்து இந்த பஸ் வந்து இருக்கு. ஸோ தொடர்ச்சியா வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே ஓகேண்ணா மேலே வந்துடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பேசஞ்சர்ஸ் வந்து பத்திரமா அவங்க மேலே வந்துடலாம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. மழை காலத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உள்ள வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ ஹைட் பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. மேடு பல்ல பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பஸ்ஸஸ்குள்ள நிறைய வசதிகள் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம சொல்ல வேண்டிய பிரதான விஷயம் அப்படின்னா சிசிடிவி தான். ஒரு பஸ்ல போலாம், ஒரு பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 7 சிசிடிவி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரிவர்ஸ் பாக்குறதுக்கோ இல்லாட்டி சைட்ல பாக்குறதுக்கோ உள்ள வந்து ஒரு பயணிகளுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து
குறிப்பா பாதுகாப்பா உணர்றதுக்கு சிசிடிவி கேமரா மஸ்டா இருக்கு. ஒரு சில பஸ்ல நம்ம வந்து ஒரு 2 இடங்கள்ல பார்ப்போம். ஆனா இந்த பஸ்ல கிட்டத்தட்ட 7 சிசிடிவி இருக்கனால கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பேருந்துல ஏற்படுறது அப்படிங்கறதுல மாற்று கருத்துல இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு. அதே மாதிரி சார்ஜ் பண்றதுல நமக்கு ஏற்கனவே பல தகவல்கள் சொல்லியிருந்தாலும் கூட ஆனா எவ்வளவு நேரத்துல பஸ் சார்ஜ் ஆகும்? 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு மணி நேரம் ஓட்டலாம்? 200 கிலோமீட்டர் சொல்றாங்க. 250 கிலோமீட்டர் இது ஓட்டலாம் போட்டுருக்குது அதிகபட்சம். ஆனா 200 கிலோமீட்டர் நமக்கு சேஃப்டியா கொஞ்சம் சார்ஜ் வச்சுக்கணும். ஆமா ஓகே சேஃப்டியா. ஓகே சோ 200 2 மணி நேரத்துல ஃபுல்லாவே சார்ஜ் ஆகும். ஃபுல் ஆயிடும். ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிக்கலாம்? அது கணக்கு கிலோமீட்டர் பேசிக்கு நமக்கு அந்த கணக்கு ட்ரிப் இவ்வளவு நேரம் ஓடுது அந்த மாதிரிலாம் கணக்கு இல்ல. நாங்க டெஸ்ட் டிரைவிங் பண்ணோம். அதுல 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகுது. 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகுது. பெரிய பாலத்துக்கு ரூட் போகுது. ஓகே ஓகே சோ கிட்டத்தட்ட நல்லா நீங்க ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் நீங்க வந்து ஓட்ட முடியுன்ற லெவலுக்கு பஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்பிளேல வந்து இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், கரெக்டா வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த பொசிஷனும் சொல்லிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கும் விரைவில் அந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கும் அப்படிங்கறது. சோ எல்லாமே அந்த தகவல் எல்லாம் வந்து வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட்டோட ஆட்டோமேட்டிக்கா அந்த அனௌன்ஸ் பண்ற வகையில வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லொகேஷனும் முழுக்க தெரிஞ்சிடும். சோ எந்த இடத்துல இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, ஃபேன் வந்து பிரத்யேகமா இருக்கு. கடுமையான வெயில் டைம்ல கண்டக்டர்ஸ் வந்து டிரைவர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து வெயில் படாம இருக்கிறதுக்கு அந்த பிளாக் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பல அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த மின்சார பேருந்துகள் அப்படிங்கிறது சென்னை மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கும். டீலக்ஸ்க்கான அதே டிக்கெட்ஸ் தான் இதுலயும் வந்து வசூலிக்கிறதுனால சோ டீலக்ஸ் பேருந்துல என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான். சோ பெரும்பாலான மக்கள் டீலக்ஸ் பேருந்தை போல மின்சார பேருந்தும் விரைவில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கறதுல ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.